சாத்தூர் தொகுதி மக்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் எஸ் ராஜா. 2026 சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுறேன். தமிழ்நாடு முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் இல்ல மக்கள், முக்குளத்தூர் மக்களும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது சாத்தூர் தொகுதியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த முக்குளத்தூருக்கான பாதுகாப்பு மட்டுமில்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு எல்லாரும் உணர்ந்தாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, யாருமே மறந்துடாதீங்க, இந்த பெண் பிள்ளைகள் விவகாரத்துல காதலிக்க மண்டுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 27 பிள்ளைகள் கிட்ட கொலை செஞ்சிருக்கானுங்க. அத்தனை சமுதாய பிள்ளைகளையும் வந்து கொலை செஞ்சிருக்கானுங்க. இதுக்கு சரியான ஒரு ஆள் இருந்தா தான் சட்டமன்றத்தில் போய் இருந்தா தான் எல்லாத்தையும் தட்டி கேட்க முடியும். அதற்கான சிறப்பு சட்டமும் வந்து இயற்றப்படணும். பெண் பிள்ளைகளை வந்து தாய் தகப்பனுக்கு தெரியாம 18 வயசு ஆன உடனே கடத்தி கொண்டு போய் கல்யாணம் முடிக்கிறானுங்க. கேட்டா சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரியும், அனைத்து சமுதாயத்திலையும் நடந்திருக்கு. பிள்ளைமாறு, செட்டியாரு, கோனாரு, நாடாரு, இப்படி வன்னியரு, கவுண்டரு, இப்படி ஏகப்பட்ட பிள்ளைகள் முதலியார்ல இருந்து எல்லா சாதியிலும் பிள்ளைகளை கொண்டு போய் வந்து கொலை செஞ்சிருக்கானுங்க. இதெல்லாம் உணர்ந்து அனைத்து சமூக பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சரி எல்லாரும் வாக்களிங்க. ஏன்னா வீடு தேடி எல்லா இடத்துக்கும் வர முடியல. என்னால முடிந்த அளவுக்கு இரவும் பகலும் சாத்தூர் தொகுதி முழுவதும் நான் சென்று இருக்கிறேன். சென்று உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டிருக்கேன். நான் போகாத இடத்துல வர முடியலன்னு சொல்லி யாரும் தப்பா நினைக்காதீங்க. சாத்தூர் தொகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிசி, எம்பிசி, ஓபிசி மக்கள் எனக்கு வந்து நீங்க எல்லாம் வாக்களிக்கணும். பிற கம்யூனிட்டி மக்கள் என் மீது நம்பிக்கை இருந்தா அவங்க வாக்களிப்பாங்க. அதுல மாட்டுக்கிட்டே கிடையாது. நம்பி வாக்களிச்ச யாரையும் நான் கைவிட மாட்டேன். நீங்க வாக்களிக்கட்டாலும் உங்களுக்காக நான் போராடுவேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. தயவு செய்து இதுவரை நடந்த ஆபத்தெல்லாம், இதுவரை நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு வாக்களிங்க. கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சமூக பெண் பிள்ளைகளுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். இளைஞர்களை மது அருந்த விடமாட்டேன். அனைத்து கிராமங்களிலும் உடற்பயிற்சி கூட அமைத்து, நூலகம் அமைத்து மக்களை வந்து நல்வழிப்படுத்துவேன். இளைஞர்களை நல்வழிப்படுத்துவேன். ஒவ்வொரு இடங்களிலும் அகாடமி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறேன். கண்டிப்பான முறையில் இதெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். அனைவருக்கும் ஒரு குரலாய் பாதுகாப்பா நான் இருப்பேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியவில்லை. மீண்டும் உங்களை அத்தனை பேர்ட்டையும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். இனி வாக்களிக்க போறது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் யாருக்கு நீங்கள் வாக்களித்தாலும் திரும்பி அவர்கள் வந்து உங்களை சந்திப்பார்களா என்று வந்து தெரியாது. நான் இந்த சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றேன் என்றால் அடுத்த 5 வருஷத்தில் 10-15 எம்எல்ஏவை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய முக்குளத்தூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர நீங்க வாக்களித்தீங்கன்னா நான் கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்றுவேன். எல்லாருடைய நம்பிக்கையா நான் இருக்கிறேன். அத்தனை இடங்களிலும் வந்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா என்னை வரவேற்றாங்க. கண்டிப்பான முறையில் நான் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டும். இந்த சமுதாயம் என்ன நினைச்சதோ, முக்குளத்தூர் மக்கள் நீங்க என்ன நினைச்சதோ அதைத்தான் நான் நிறைவேற்றிருக்கேன். யாருக்கிட்டையும் நான் விலை போகல. பின் வாங்காம எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதும், பண ஆசை காட்டிய போதும் பின் வாங்காமல் நான் களத்துல வந்து இருந்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கணுங்கிற ஒரு காரணம் தான், தற்காப்புக்கு தான். முதல்ல தற்காப்புக்கு தான். அடுத்த 5 வருடங்கள்ல நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா நீங்க எல்லாம் தென்னந்தோப்புல வாக்களிக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் மீது ஒரு முறை நம்பிக்கை வைத்து நீங்க எல்லாம் வாக்களிங்க. நான் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் உங்களை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். சாத்தூர் தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன் என்றால் எங்களுடைய முதல் பணியே தண்ணீர். அனைத்து கிராமங்களுக்கும் நல்ல தண்ணீரை வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து கொடுப்பேன். அதுபோக மருத்துவமனைகள் ஆலங்குளம், வெம்பக்கோட்டை இப்படியான பகுதிகளில் தரமான மருத்துவமனையை வந்து முதல்ல அமைச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு பட்டாசு தொழிற்சாலையிலும் வந்து ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தரப்படும். வந்து தீயணைப்பு துறையை வந்து அந்த வாகனங்களின் எண்ணிக்கையும் வீரர்கள் எண்ணிக்கையும் அதிகமான முறையில் ஒவ்வொரு கம்பெனி அருகிலும் நம்ம வந்து நியமிப்போம். அப்படின்னா உடனடியாக விபத்தை வந்து நம்ம தடுத்தோம்னா நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றலாம். பட்டாசு தொழிலாளர்கள் நிம்மதியாக தொழில் செய்வதற்கு முழு பாதுகாப்பை நாங்கள் அளிப்போம். முதல் வேலையே அதுதான். ஏன்னா இந்த பகுதியில் இருந்து பார்த்ததுல அவர்களுக்கான தேவையே அதுதான். அதிகாரிகள் தொந்தரவுல இருந்து நான் அவர்களை வந்து காப்பாற்றுவேன். மாட்டுக்கிறதே இல்லை. இனி இந்த தொகுதியில வந்து நான் மக்கள்லாம் சந்திச்சுட்டா எல்லாரும் என் மேல பாசமா இருக்காங்க. அதனால ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த தொகுதிக்காக, தொகுதி மக்களுக்காக கண்டிப்பான முறையில நான் வந்து போராடுவேன். என்கிட்ட நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கைகளுக்காக நான் போராடுவேன். நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன், போராடுவேன். அப்படி இல்லைன்னா சாலைகள் இந்த ரிசல்ட் மாறி இருந்துச்சுன்னா சாலைகளில் இறங்கியாவது அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு உங்களுக்கான கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். மறந்துடாமல் தென்னந்தோப்பு சின்னத்தில் 6வது சின்னமா இருக்கிறது. மிஷின்ல ஓட்டு மிஷின்ல வந்து 6வது வந்து சின்னமா இருக்கு. 6வது பட்டன்ல இருக்கும். அந்த தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி.